சுவர்நாடி வித்தகர் சேலம் விஜயன் ஐயா அவர்களை வருக வருகென வரவேற்கிறோம். ஹலோ, வணக்கம். பள்ளிப்பாளைய குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் மாதாந்திர கூட்டம் 121வது மாதாந்திர கூட்டம் சீர சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு சுகர்நாடி முறையில் என்னை பேச அழைத்த சங்க தலைவர் பூபதிராஜன் ஐயா அவர்களுக்கும், செயலாளர், பொருளாளர் மற்றும் எனக்கு முந்தி பேசி அமர்ந்திருக்கும் எங்கள் ஜோதிட நண்பர்கள், இந்த சுகர்நாடி முறையை கேட்டுக்கொண்டிருக்கும் யூடியூப் வழியாக பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட நண்பர்கள், சகோதர சகோதரிகள், சொந்தங்கள் மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கும் ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கம். நம்மளது சுகர்நாடி என்னும் ஜோதிட ரகசியம்னு ஒரு ஆதியிலேயே வந்த நூல் தான் இது. யாரும் எடுத்து சிறப்பாக அதை விளக்குனதில்லை. அதனால் எங்கள் குருமார்கள் அதை நல்லா எடுத்து உலகம் ஃபுல்லாக சொல்லி வந்தார்கள். தற்சமயம் அதை என்னிடம் ஒப்படைச்சி இந்த சுகர்நாடி முறையை உலகம் ஃபுல்லாக ஜோதிடம் சொல்லிக் கொடுங்க, உலகம் ஃபுல்லாக ஜோதிடம் சொல்லுங்கன்னு சொல்லி இப்போ உலகம் ஃபுல்லாகவே இந்த சுகர்நாடி முறையில் ஜோதிடம் பார்க்குறோம், ஜோதிடம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். என்னுடைய மாணவர்கள் உலகம் ஃபுல்லாகவே இருக்கிறாங்க, நிறைய மாணவர் இருக்கிறாங்க. அந்த முறையில் இப்போ இன்றைக்கி நாங்கள் இந்த சுகர்நாடியில் ஜோதிடம் எப்படி சொல்லணுங்கிறத ஒரு மையமாக வச்சு நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ இன்றைக்கு என்ன ஒரு தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஜோதிடம் பார்த்து அவங்க உயர்ந்த நிலைக்கு வந்தவர்களுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சுக்குவோம். ரொம்ப கஷ்டமாக இருக்கிற ஜாதகத்தை எடுத்து வச்சு தான் சொல்லுவோம். இப்போ இன்றைக்கு நாங்கள் போன வாரத்தில் ஒரு ஜாதகம் பார்த்தோம். அந்த ஜாதகத்தை இப்போ சொல்ல வந்திருக்கிறேன். குடிசையில் பிறந்தாலும் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் அவர் கோடீஸ்வரனாக வாழலாம், கோடீஸ்வரனாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே அந்த ஜாதகத்தில் நம்மளோட ஜாதகத்தை அனுப்புனாங்க, ஆன்லைனில் தான் அனுப்புனாங்க. அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு நாங்கள் பார்த்தோன்னே சொல்லிட்டேன், நீங்களாம் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், பல கம்பெனி வச்சுருப்பீங்க, பல ஆயிரக்கணக்கான பேர் உங்ககிட்ட வேலை செய்வாங்கன்னு சொன்னோம். எடுத்த உடனே சொன்னோம் ஆமாங்கன்னார். ஆனால் நாங்கள் சொல்கிறது எப்பவுமே பலம் பெற்ற ஜாதகம், கோடீஸ்வரனுடைய ஜாதகம்லாம் சாதகம் பார்க்க வரமாட்டாங்க. அவங்க வராங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை தான் வருவாங்க. அந்த பிரச்சனை என்னன்னு தான் கண்டுபிடிக்கிறான். ஒன்றும் இல்லை, இவர் மிகப்பெரிய கோடீஸ்வரன், இவர் ஜாதகத்தை சொல்கிறேன், இவர் எதுக்கு நம்மகிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் ஜாதகம் பார்த்தார் மட்டும் நான் இப்போ சொல்லிடுறேன். அவருக்கு தமிழ்நாடு, இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர் வரைக்கும் பெரிய பெரிய கம்பெனி இருக்குது. ஒரு கம்பெனியில் 5000 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்ன தாம்பரம் பக்கத்தில் ஒரு கம்பெனி ஒன்று வாங்கினாராம். அந்த கம்பெனி செயல்படுத்த முடியல, இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நிறைய கம்பெனிக்கு இதே மேனேஜர் இருக்கிறாங்க. ஆனாலும் அது வாங்கினதுலேருந்து அந்த கம்பெனியில் இடையூறுகள் பிரச்சனை இருக்குது. அதை ஃபோன் பண்ணி என்னுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டார். எப்படி இருக்கும் பார்த்து சொல்லுங்கன்னார். நாங்கள் சொன்னோம், உங்களுடைய தொழிலில் இப்போ ஒரு சரிவு, ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அதை உங்களால் சமாளிக்க முடியாதுன்னா. ஆமாங்க, இந்த கம்பெனி வித்தரலான்னு இருக்கிறேன், விற்கமானார். அந்த கம்பெனி விற்கிறதுக்கு நாளும் சொல்லியிருக்கிறேன், டைமும் சொல்லியிருக்கிறேன், மாதமும் சொல்லியிருக்கிறேன். அடுத்தபடியாக மெட்ராஸ்லேயே ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஒரு கம்பெனி, அவர் ஒரு கோடீஸ்வரனுக்கு ஒரு புரோக்கரே வச்சுங்களேன். அவர் சாதாரண ஆள், அவரும் ஒரு பெரிய ஆள் தான். அவர்லாம் ஆடிக்காரில் வர்றாரு. அவர் என்னிட்ட நேரில் ஜாதகம் பார்த்தார். இப்படி சொன்னேன், இந்த மாரி இருக்குது அப்படின்னு. நான் அதை பார்த்து டீல் பண்ணி முடிச்சிட்றேன் ஏன்னார். அவர்கிட்ட அந்த கம்பெனி ஓனருடைய நம்பரையும் கொடுத்துருக்குறேன். அந்த புரோக்கர்னு சொல்கிறேன், நில புரோக்கர்னு சொல்கிறேன், அவரும் என்கிட்ட நேரில் பார்த்துட்டு நான் பேச வச்சுட்டேன். இப்போ அந்த கம்பெனி விற்க போகிறாங்க. அதெல்லாம் பல ஆயிரம் கோடி, அது ரகசியம், அதை விட்டுடலாம். குடிசையில், சாதாரணமான குடிசையில் பிறந்தவர், இன்னைக்கு பல ஆயிரம் கோடிக்கு அதிபதி. ஒரு கம்பெனியில் 4000 பேர் 5000 பேர் வேலை செய்கிறாங்க. அப்போ குடிசையில் பிறந்திருந்தாலும் எந்த லக்கணத்தில் பிறந்தா இந்த மாதிரி கோடீஸ்வரன் ஆகலாங்கிறது தான் அந்த ஜாதகத்தை எடுத்தாந்துருக்கிறேன். அந்த ஜாதகத்தை இப்போ சொல்கிறேன், கேட்டுங்க. நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம், அல்லது யூடியூப்லேயும் பார்த்துக்கலாம். நான் ஜாதகம் பார்த்தது அவருடைய டேட் ஆஃப் பர்த் சொல்கிறேன். 15/8/1956 5:40 AM தஞ்சாவூரில் பிறந்திருக்கிறார். லக்கணம் பார்த்தீங்கன்னா கடக லக்கணம். லக்கணத்தில் சூரியன், 2ல் குரு புதன், 4ல் சனி பகவான், 5ல் சந்திரன் ராகு, 9ல் செவ்வாய் பகவான், 11ல் கேது, 12ல் சுக்கிரன். இது ராசி கட்டம். நவாம்ச கட்டம் பார்த்தீங்கன்னா
கும்ப லக்கணம், லக்கணத்திலேயே சுக்கிரன், மீனத்தில் சூரியன் கேது, மேசத்தில் சனி பகவான், கடகத்தில் எதுவும் இல்லை, சிம்மத்தில் குரு செவ்வாய், கன்னியில் ராகு, விருச்சிகத்தில் சந்திரன் புதன். இது நவம்ச கட்டம். பிறந்த காலத்தில் சனி திசை 2 வருஷம் 5 மாதம் 5 நாள். இப்போ அவருக்கு வயசு 56ன்னா கணக்கு போட்டுக்கலாம். நம்ம வந்து இப்போ அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 70 வருஷம், 69 முடிஞ்சு 70 நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் என்ன திசை பற்றினாலும் நம்ம கணக்கு போட்டுக்கலாம், ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. இது வந்துங்க அவர் எனக்கு ஜாதகத்தை ஒரிஜினலாக அழுகி போட்டார். இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து அவர் போட்டுக்கிறேன் இல்லைங்களா, அந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் திருக்கணித்தில் போட்டு கிரகம் அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. நாம் வந்த ஜாதகத்தை அப்படியே உங்ககிட்ட ஒப்பிக்கிறேன், நீங்கள் அப்படியே ஆராய்ச்சி பண்ணி பலன் சொல்லுங்கள். நீங்கள் திருக்கணித்தில் போட்டேன் எனக்கு கிரகம் மாறிக்குது, இது என்ன டேட்டா தப்பு அப்படின்னு கமெண்ட்ஸ்லையும் சொல்லுவீங்க, என்ன நேரடி கூட கேட்பீங்க. அப்படின்னு எடுத்துக்காதீங்க. நம்ம கொடுத்த ஜாதகத்தை அப்படியே நீங்கள் பார்த்துங்க. பெரும்பாலும் மெட்ராஸ்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே வாக்கியத்தில் தான் ஜாதகம் பார்ப்பாங்க, எழுதுவாங்க. நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். அதிபுத்திசாலித்தனமாக நான் திருக்கணித்தில் போட்டு இது கிரகம் தப்புன்னு சொல்லுவீங்க, அப்படின்னு எடுக்காதீங்க. நான் சொன்னதை மட்டும் அப்படியே எடுத்துங்க. சரி, இந்த ஜாதகன் வந்து நமக்கு எப்படி ஏழ்மையான குடும்பத்தில் ஒரு குடிசையில் பிறந்தார். இன்றைக்கி பல ஆயிரக்கணக்கான கோடிக்கு அதிபதி. பழைய இடத்துல கம்பெனி, ஒரு கம்பெனியில் 3000-4000 பேர் வேலை செய்கிறாங்க. நாடு ஃபுல்லாக கம்பெனி இருக்குது, ஆனால் ஒரு கம்பெனி மட்டும் டார்ச்சராக இருக்குது. அதை சேல் பண்ணால் தான் நமக்கு வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி நம்மகிட்ட ஜாதகம் பார்த்து அதை நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்தா வித்துடலாம். அது ஒரு தலைவலியை அதை நீக்கிடலாம். இந்த மாதிரி கோடீஸ்வரர்களாக ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அப்போ தான் நம்மகிட்ட இந்தமாரி கோடீஸ்வரன் ஜாதகம்லாம் கிடைக்கும். அப்படிப்பட்ட கிடைச்ச ஜாதகத்தை பொக்கிஷத்தை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், நீங்கள் வாங்கிக்கலாம். அப்போ இந்த ஜாதகம் அற்புதமான ஜாதகம்னா இந்த ஜாதகம் உங்களுக்கு சொல்கிறேங்க. பார்த்தீங்கன்னா லக்கண புள்ளி எப்பவுமே ஒன்று வச்சுக்கோங்க. லக்கண புள்ளி வந்து உச்சாதிபதி காலில் இருக்கணும். இப்போ இந்த கடக லக்கணம், லக்கண புள்ளி யாருது? புதனுடைய காலில் இருக்குது. அந்த புதன் போய் எங்கே உட்காந்துக்கிறார் உங்களுக்கு? புதன் 2ல். புதன் வந்து உட்காந்து சுக்கரங்கால், சுக்கரன் ராகு கால், ராகு உச்சம். அப்போ லக்கண புள்ளி உச்சம் பெற்றுருச்சு. அடுத்து லக்கணாதிபதி சந்திரன், சனிக்காலு, சனி உச்சம். பாருங்க, லக்கண புள்ளி நின்ற நட்சத்திராதிபதி உச்சம், லக்னாதிபதி உச்சம், கேந்திரம் திரிகோணத்தில். இதுதான் மெயினாக பார்த்துக்கணும். ஒரு கேந்திரம் திரிகோணத்தில் லக்கண புள்ளி லக்னாதிபதி கேந்திரம் திரிகோணத்தில் உச்சம் பெற்றா அவன் பிறக்கும்போது குடிசையில் பிறந்தாலும் அவர் வளர 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 மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவார். ஏன் நாட்டில் ஒரு கோடீஸ்வரில் ஒரு நம்பர் 1 வருவார். இப்போ லக்னாதிபதி சந்திரனும் உச்சாதிபதி காலில் இருக்குது. லக்கண புள்ளி, லக்னாதிபதி, ராசியாதிபதி 3ம் உச்சாதிபதி காலில் இருந்து அது கேந்திர திரிகோணத்தில் பிறந்தால் குடிசையில் பிறந்தாலும் அவன் கோடீஸ்வரனாக இருப்பான். இதுதான் எங்கள் சுகர்நாடியோட ஜோதிட ரகசியம். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது இல்லைன்னா நீங்கள் அந்த பெரிய லெவலில் வரவே முடியாது. அடுத்தது 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் ஒரு உச்சாதிபதி காலில் இருந்தால் அவங்க பல தொழிலாளர்களை வச்சு பல வேலை செய்வாங்க, பெரிய கோடீஸ்வரனாக இருப்பாங்க. இப்போ 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் சூரிய பகவான். அந்த சூரியன் எங்கே உட்காந்துக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ரேவதி 4ஆம் ஆயிலையும் 4ஆம் பாவத்தில் உட்காந்துக்கிறார். அப்போ அந்த ஆயிலத்துக்கு அதிபதி ஆகிய புதன் சுக்கரன் ராகு திரிகோணத்தில் உச்சம். 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகமும் உச்சாதிபதி காலில். அப்போ லக்னம் பலம் பெற்றுச்சு, ராசி பலம் பெற்றுச்சு, லக்ன புள்ளி பலம் பெற்றுச்சு. 10ஆம் அதிபதி உச்சம் பெறக்கூடிய 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் பலம் பெற்றுருச்சு. சரி, அடுத்தபடியாக 10இல் உள்ள கிரகம் 10ஆம் அதிபதி செவ்வாய், அவரு சனிக்கால், அதுவும் உச்சம் பெற்றுருச்சு. அப்போ இதனால் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பலம் பெற்றுருச்சுங்க. அப்போ அவர் கோடீஸ்வரனாக தான் இருக்க முடியும். அவர் குடிசையில் தான் பிறந்த சாதாரண ஏழ்மையான விவசாய குடும்பத்தில் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு ஒரு குடிசையில் தான் பிறந்தார். அப்படிப்பட்ட குடிசையில் பிறந்தவர் இன்னைக்கு உச்சாதிபதி காலில் இருக்கிறதுனால அதில் மிகப்பெரிய கோடீஸ்வரனாகிறார். ஒரு 50,000 பேருக்கு 60,000 பேத்துக்கு வேலை கொடுக்குறார்.
அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஏக்கரால் இருக்கும். அவர் கார் நிறுத்துறத 10-15 கார் இருக்கிறாங்க வீட்டுக்கிட்ட. வீட்லேயே ஆஃபீஸ், ஹெட் ஆஃபீஸ். அங்கே மட்டுமே இன்ஜினியரிங்கள் பெரிய பெரிய படித்த அந்த கம்ப்யூட்டரில் பார்க்கக்கூடிய வேலை அதிகாரிங்க அவங்களே 30-40 தான். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கார், வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஆஃபீஸுக்கு வர்றதுக்கு கார். அவருடைய வீட்லேயே 1 ஏக்கராவில் பெரிய பங்களா, அங்கேயே ஆஃபீஸு, அங்கேயே குடியிருப்பு, அங்கேயே அவருடைய வேலையெல்லாம் பார்த்துக்கிறார். இப்போ அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் உங்ககிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா ஏதாவது ஒரு தலைவலி இருக்கணும், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கணும், அப்போ தான் பார்க்க முடியும். இல்லைன்னா உங்ககிட்ட ஜாதகத்தை சாதாரணமாக வந்து கொடுக்க மாட்டாங்க. அப்போ நமக்கெல்லாம் இந்தமாரி எங்கள் சுகர்நாடி விதிமுறை வந்து பார்த்து கிளீனாக சொல்லிவிடும். அப்போ நான் மற்றவர்கள் வந்து யாரையும் ஒரு குறை சொல்கிறதில்ல. நான் சொல்வது என்ன சொல்வதுன்னா, ராசி கட்டம், நவம்ச கட்டம், டேட் ஆஃப் பர்த், பிறந்த நேரம், இது மட்டுமே போதும். இதை வச்சு ஒரு மனிதன் பிறந்த காலத்திலேருந்து இறக்குற வரைக்கும் சோசியம் சொல்லலாம் எப்படிப்பட்டவராக வருவாங்க. இப்போ இந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா லக்கண புள்ளி, ராசி, நட்சத்திராதிபதி, லக்கணாதிபதி, லக்கணத்துக்கு 10 குடையெல்லாம் உச்சம் பெற்று கேந்திர திரிகோணத்தில் இருந்துட்டா அவங்க ஏழ்மையில் பிறந்தாலும் கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க, பல ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக வருவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த கிரகம் எல்லாமே அந்த செவ்வாய், அந்த சனி, ராகு எல்லாமே அதனுடைய கிரகத்திலே தொடர்பு வரும். 12 பாவத்தின் அதிபதியுமே உச்சம் பெற்றுவாங்க, 9 கோள்களுமே உச்சம் பெற்று நிற்கும். அப்போ கேந்திர திரிகோணத்தில் இருக்குதுன்னா அவர் வந்து நினைச்ச காரியம் நடக்கும். எதா செய்யணும் ஆஞ்சாலும் மண்ணை தொட்டால் கூட பொண்ணாகும். இந்தமாரி ஜாதகத்துக்கு தான் மண்ணை தொட்டாலும் பொண்ணாகும். அவருக்கு ஒரு திரும்பி வாங்க பாருங்க, நம்மளை மாரியெல்லாம் நேரத்தெல்லாம் வீணாக்க மாட்டார். அவர் வாயை திறந்து பேசினாலும் பணம் தான், நடந்தாலும் பணம் தான், உட்கார்ந்தாலும் பணம் தான். 24 மணி நேரம் அவர் பணம் கொட்டிக்கிட்டே இருக்கான். ஆனால் அதுக்கு இந்த கிரக நிலை தான் வேணும். இந்த கிரக நிலை இப்படி அமைப்பு இல்லாமல் யார் ஒருவரும் இப்படி கோடீஸ்வரன் ஆக முடியாது. ஏழையாக பிறந்தானா கூட பணக்கார வீட்டில் பிறந்தாலும் சரி, இப்படி எல்லாம் இருக்கணும். அப்போ தான் இந்தமாரி அமைப்பு வரும். பொதுவாகவே லக்னாதிபதி, ராசியாதிபதி 3ம் பலமாக இருக்கணும். 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் பலமாக இருந்தால் அவங்க ஹை லெவலில் வந்துடுவாங்க. அதே ஆப்போசிட்டாக பார்த்துங்க, லக்கண புள்ளி, லக்னாதிபதி, ராசியாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12 பகை நீசம் அஸ்தகம் பெற்றிருந்தாலும் 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் 3, 6, 8, 12 பகை நீசம் அஸ்தகம் பெற்றிருந்தால் கூழு மட்டும் தான். எந்த சொத்து பத்து சுகபோகங்களை எதையும் அனுபவிக்க முடியாது. அவர் தெருவில் தான் நடமாடிட்டு சாதாரண நிலையில் தான் இருக்கணும். இப்போ நான் பாசிட்டிவாக சொன்னேன் பார்த்தீங்களா ஜாதகம், இதுமாரி ஆயிரக்கணக்கான ஜாதகம் பார்த்துக்கிறேன். நெகட்டிவாக சொன்னேன் பார்த்தீங்களா, பல ஆயிரக்கணக்கான பேர் ஜாதகம் பார்த்து சொல்லிட்டான். வந்து ஜாதகம் பார்க்கும்போது பார்த்தோன்னு சொல்லுவான். ஜாதகம் பார்க்கும்போது லக்ன புள்ளி, ராசி புள்ளி, லக்னாதிபதி 10ஆம் பாவத்தில் உச்சம் பெற்ற அதெல்லாம் 3, 6, 8, 12 பகை நேசம் பெற்றிருந்தா மேடையில் என்ன சொல்லலாம், கூழு முட்டுன்னு வந்து உட்காடுறாங்க பற்றி அப்படி சொல்லக்கூடாது. பார்த்தோன்னே சொல்லலாம். ஒரு வலிமை இல்லாத ஜாதகங்க, சொத்து பற்றி சம்பாதிச்சிருக்க மாட்டீங்க, நிரந்தரமான ஒரு தொழில் இருக்காது, வசதி வாய்ப்புகள் இருக்காது, என்னமோ பிறந்தோம் வளர்ந்தோம் அப்படி போயிட்டு வந்துக்கிட்டு தாங்க இருப்பீங்கன்னா, ஐயா நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள், கூழு முட்டுன்னே சொல்லுங்கள், நீ தான் மேடையில் சொல்கிறீங்களே அப்படியே சொல்லுங்கன்னு ஏன்டா நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. அப்படி சொல்ல முடியுமா சொல்லுங்கள், அப்படி சொல்லக்கூடாது. வந்தீங்களே அவங்களே இப்போ அவங்க ஒரு கஷ்டத்தில் வராங்கன்னா அவங்கள அப்படி அடித்து மூஞ்சி அடிச்சு போய் சொல்லக்கூடாது. அவங்ககிட்ட இப்படி தான் சொல்லலாம். அவங்க நான் இப்படி சொன்னால் அவங்க என்ன தெரியுங்களா சொல்கிறாங்க, நீங்கள் மேடையில் சொல்கிறீங்கள கூழ முட்டுன்னு அப்படி சொல்லுங்கிறாங்க. என்கிட்ட நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. ஆனால் நான் அப்படி சொல்ல மாட்டேன். வந்தீங்களே சரி இதுக்கு எங்களுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, இது தம்பி ராமையா சொன்னார் இல்லைங்களா, 40 வயசு வரைக்கும் நாய்ப்படாத போடு, 50 வயசு அப்புறமேல அதே பழகும் போங்க அப்படி தான் சொல்ல முடியும். இதுக்கு போய் நீங்கள் இதை மாற்றி அதுக்கு ஏதோ மந்திரம் பண்ணி தந்திரம் பண்ணி மாற்றிடலாங்கிறது, ஜெகம் பிறந்தாலும் மாற்ற முடியாதுங்கிறது தீர்க்கமான என்னுடைய முடிவு. அது ஏன் முடிவு தான், நம்ம மற்றவங்களை சொல்கிறதில்ல, மாற்ற முடியாது. சார் ஜாதகம் பார்த்தா நிறைய பேர் இதுக்கு என்ன பரிகாரம், இதுக்கு என்ன விளக்கம், இதுக்கு என்ன ஒரு மாற்று வழி, இது நல்லா பண்ணி கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஆனால் நல்லா பண்ண முடியுமா, மாற்ற முடியாது. என்னுடைய மாணவர்கள் எனக்கு தினமே 2 பேர் 4 பேர் தினம் வந்து டெய்லி கிளாஸ் எடுப்பாங்க. 2 பேர் வந்துருந்தாங்க, 2 மாணவர்கள் வந்து ஒரு ஜாதகம் வந்தார், உனக்கு ஒரு 70 லட்ச ரூபா கடன் பண்ணாங்க. அவர் ஆமான்னாரு. அப்போ அந்த கடனை கட்டுறதுக்கு என்ன வழிமுறை, அந்த கடன் கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறை சொல்லுங்களேங்கிறாரு. எங்கள் மாணவர் என்னங்கிறாங்க, ஏப்பா நம்மளை கேட்டால் கடன் வாங்கினாங்க,
சார் நம்மளை கேட்டால் கடன் வாங்கினது, கடன் கேட்கும்போது நம்மளை கேட்டாங்களா இருக்கிறாங்க. இதான நியாயம். அவங்க எதிர்த்து போனது எங்கள் மாணவர் கேட்டாங்க, நம்மளை கேட்டு கடன் வாங்கினாங்களா, நம்மளை பார்த்துட்டு வந்து ஜாதகம் பார்த்து கடன் வாங்கினாங்களா? அன்னைக்கு நல்லா இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு கடனை தான் வாங்கிவிட்டு இப்போ சோசிக்காரட்டு வந்து கடன் கட்டுறது வழி சொல் ஏங்க சொல்லி மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அடிப்படை ஜோதிடம் படிக்கக்கூடிய மாணவர் கேட்குறாங்க, ஏங்க நம்மளை கேட்டு கடன் வாங்கினா நம்ம கடன் கட்டுறதுக்கு வழி சொல்கிறதுக்கு, கடனை கட்டுறதுலாம் வழி சொல்ல முடியாதுங்க. அது போய் அவங்க ஏதோ அவங்களோட நேரம் ஏதோ நல்ல நேரம் இருந்தால் சம்பாரித்து கட்டலாம், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது அனுபவிச்சே தீரணும். அதுதான் நம்மளுடைய கருத்து. இந்த மாரி ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த கிரகம் இல்லாமல், ஏன் எல்லா பாவத்தினுடைய கிரகமே நல்லா இருக்கணுங்க. லக்ன புள்ளி நல்லா இருக்கணும், ராசி நல்லா இருக்கணும், லக்னாதிபதி நல்லா இருக்கணும், 10 கூட நல்லா இருக்கணும். அதெல்லாம் கூட இல்லைன்னா கூட லக்னமும் ராசியும் நல்லா இருந்து 2-11ஆம் அதிபதி பலம் பெற்றா அப்படி மனிதன் வாழ்க்கையில் நல்லா இருக்கலாங்க. 2ஆம் இடம் தான் பொருளாதாரம், பணம் உற்பத்தி பண்ணக்கூடியது. 11ஆம் இடம் சேமிப்பு. இப்போ பெரும்பாலும் பாருங்க 11ஆம் அதிபதி ஒரு ஜாதகம் பலம் பெற்றிருந்தால் அவங்ககிட்ட சேமிப்பு இருக்குங்க. எப்பவுமே சோப்பில் பணம் இருக்கும் இல்லையா, ஏடிஎம்மில் பணம் இருக்கும். ஒரு ஜாதகத்தில் 11ஆம் அதிபதி கெட்டு போயிடுச்சுன்னா பணம் இருக்காது, கடனாக தான் இருப்பாங்க. பெரும்பாலும் 11ஆம் பாவம் தான் கஜானா அடுக்கி வைக்கிறது. அந்த காலத்தில் கஜானான்னா குதிரைன்னு சொன்னாங்க, தானியங்களை கொட்டி வைக்கிறதுக்கு. பணமே அந்த காலத்தில் உங்களுக்கு பீராவோ ஏடிஎம்மோ கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பையில போட்டு முடிஞ்சு குதிரை இருக்குது பார்த்தீங்களா, தானியத்தை கொட்டுவாங்க, பணம் காசை உள்ளே வைப்பாங்க, மறுபடியும் அது மேலே தானியத்தை கொட்டுவாங்க. ஏங்க ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், 1 லட்ச ரூபா ஆரியத்தில் பதுக்கி வச்சுருந்தனர். பானையில் கொட்டி இதுமாரி துணியில் கட்டி கட்டி முதல்ல ஒரு 10 வெள்ளம் கொட்டுறது, அதை வச்சிடுறது, அதுக்கு மேலே 10 வெள்ளம் கொட்டுறது, அது மேலே கொட்டி 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 வச்சுருவாங்க. தானியம் தான் இருக்குன்னு நினச்சிட்டு போவோம், திறமை வந்தால் கூட இருக்க முடியாது. அப்படி அந்த குதிரைக்கு தான் 11ஆம் பாவம். ஒரு ஜாதகத்தில் 11ஆம் பாவம் பலம் பெற்றா தான் காசு பணம் சேர்த்து வைக்க முடியும், இல்லை சேர்த்து வைக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி பார்த்துக்கணும். இப்போ லக்னம் பலம் பெற்று 12-11 பலம் பெற்றுருச்சு, நமக்கு யோகம் தான். இப்போ ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் அவன் வர வர கோடீஸ்வரன் ஆயிடுவான். அப்படியே எல்லாம் இருக்கிறதில்ல, அது அவங்க செஞ்ச கர்மா. இப்போ பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு புதிய யுகம் டிவியில் போய் நான் கணிகர் ராஜசேகரன், பூபதி ராஜனுக்கு தெரியும், அவர் கணிகர் ராஜசேகரன், அவர் நண்பர் தான், எனக்கும் நண்பர் தான். அவர் இன்னொரு 5 ஜோதிடர்கள் நாங்கள் ஒரு மனிதனுடைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் துணை புரிவது ஜோதிடமே கிரகம்தான் அப்படின்னு பேச வந்திருந்தோம். 5 பேர் ஆன்மீகத்தை பற்றி பேசி வந்தாங்க. கடவுள் தான், ஆன்மீகம் தான் ஒரு மனிதனை உயர்த்தும், மனிதனுடைய வாழ்வுக்கு துணை புரிவது ஆன்மீகம். நாங்கள் ஜோதிடம்னா நாங்கள் 2 பேரும் வாதாடிட்டு இருக்கும்போது ஒரு அற்புதமான மனிதர் வந்தார். பத்திரிகை ஆசிரியர், பத்திரிகை நிபுணர், ஒரு முனைவர் பட்டம் பெற்றவர், நல்ல மனிதன். அவர் பேர் இந்திரா சௌந்தரராஜன். அவர் தீர்ப்பு கூறுறதுக்கு என்கிட்ட பேசினார். அவர் நிறைய பேசுகிறார். பேசும்போது நான் சொன்னேன் அவர்கிட்ட, கிரகம்தான் உங்களை நீங்கள் படிக்கிறதுக்கு உதவி புரிகிறது கிரகம்தான், நீங்கள் வளர்கிறதுக்கு கிரகம்தான், நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கும் கிரகம்தான், நீங்கள் சாப்பிட்றதுக்கும் கிரகம்தான், கார் வேலை போகிறதுக்கும் கிரகம்தான், வீடு கட்டினாலும் கிரகம்தான், உங்களை ஏன் ஆயுளை நிர்ணயிக்கிறது கிரகம்தான் சொன்னேன். என்னை பார்த்து ஒரு புன்சிரிப்பு தான் சிரிச்சார். ஆனால் டிவிக்கு சார்பாக ஆன்மீகமே தீர்ப்பு கோரினார். போன வாரத்தில் அவரை தவறிட்டாருங்க. பத்திரிக்கையில், செய்தியில், நான் கூட யூடியூப்பில் போட்டிருந்தேன், நான் கூட என்னுடைய ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன். இந்திரா சவுந்தரராஜன் ஐயா இறைவனடி சேர்ந்துட்டார், அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நான் பிரார்த்திக்கிறேன்னு சொல்லி போட்டிருந்தேன். அப்போ கிரகம் தானே அவர் நிர்ணயிச்சது. ஒரு மனிதன் ஒரு ஜாதகத்தில் 9 கோள்கள் 12 பாவம் தான் ஒரு மனிதன் நிர்ணயிக்க முடியும். நீங்கள் எந்த கடவுள் இருந்தாலும் அதை காப்பாற்ற முடியாது. அதில் என்ன அமைப்பு இருக்குது அப்படி தான் இருக்கும், அதெல்லாம் மாற்ற முடியாது. அப்போ ஒரு ஜாதகம் பலமாக இருக்கணும்னா இந்த மாரி எங்களுக்கெல்லாம் கிரகங்கள் உச்சமான காலில் இருக்கணுங்க. ஒன்றும் இல்லைங்க, கேந்திரம் 1, 4, 7, 10 ஒரு கிரகம் உச்சம், 1, 5, 9 ஒரு கிரகம் உச்சம், கேந்திரம் திரிகோணத்தில் 2 கிரகம் உச்சம் பெற்று இந்த 2 நட்சத்திரத்தில் எல்லா கிரகமும் தொடர்பு இருந்தால் அவன் கோடீஸ்வரன் தான், குடிசையில் பிறந்தான் கோடீஸ்வரன் தான். இப்படி தான் வரணும். இப்போ இதே மாதிரி அமைப்பெல்லாம் வராதுங்க. இன்னும் பல வழியில் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு ஜாதகம்லாம் நிறைய நாங்கள் பார்த்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு ஜாதகம் பார்க்குற பாருங்க, அவரும் அப்படி தான் ரொம்ப ஏழ்மையில் பிறந்தவர் தான். ஆனாலும் இன்னைக்கு அவரும் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகிறார்.
அதுக்கு ஜாதகம் சொல்கிறேன் பாருங்க. 21/2/1987 2:55 AM சேலம் மாவட்டம் ஆத்தூரில் பிறந்தார். நீங்கள் சேலம்னு கூட போட்டுக்கலாம். ஆத்தூரில் பிறந்தார். அவர் லக்கணம் பார்த்தீங்கன்னா தனுசு லக்கணம். லக்கணத்தில் சுக்கிரன், 3ல் சூரியன் புதன், 4ல் குரு ராகு, 5ல் செவ்வாய், 10ல் கேது, 12ல் சந்திரன் சனி. இது ராசி கட்டம். நவம்ச கட்டம் பார்த்தீங்கன்னா கடக லக்கணம். லக்கணத்திலே கேது சந்திரன், சிம்மத்தில் குரு, விருச்சகத்தில் சுக்கிரன், தனுசில் சூரியன், மகரத்தில் ராகு, கும்பத்தில் சனி மாந்தி, நேசத்தில் புதன், ரிஷபத்தில் செவ்வாய். இது நவம்ச கட்டம். இப்போ இந்த ஜாதகனுக்கு பிறக்கும்போது ரொம்ப ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில், வசதி வாய்ப்பு கம்மியாக, அப்பனே கூலிக்கு வேலைக்கு போகிறார். இந்த ஜாதகனுடைய இவர் ஆண் ஜாதகம். அப்போ கூலி வேலைக்கு தான் போகிறார். கூலி வேலைக்கு போயிட்டு 2 பொண்ணு 1 பையன். இந்த பையன் தான் கடைசி பையன். இவரை வளர்த்திக்கிட்டு இருக்கிறார். இந்த ஜாதகத்தை ஒரு நம்மகிட்ட காமிக்கிறார். நான் சொன்னேன், பிறக்கும் போது ஏழ்மையில் இருந்திருந்தாலும் இவன் பிறந்த உடனே படிப்படியாக வீடு, வண்டி, வாகனம், ஆடும்பொருள், அசைம்பொருள், காரு, சொத்து பத்து, தோட்டம் தொழிலாம் நிறைய வாங்கியிருப்பீங்க அப்படின்னா. சரி சார், என்னங்க நாங்கள் ரேஷன் கடையில் அரிசி வாங்கி, ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய பொருளை வாங்கி, அதில் கொடுக்கக்கூடிய துணிமணி வாங்கி தான் நாங்கள் கட்டி வயந்து பொழைச்சி பிடிச்சி சொல்லிக்கினாரு. இங்கே பாரு, நீ ரேஷன் கடையில் வாங்கி பொழைச்சிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் போய் சந்தையில் வாங்கியிருந்தாலும் சரி, அப்படி வாங்கி பிறந்தீங்க. இன்னைக்கு பல ஆயிரம் கோடிக்கு அதிபதி. நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக்குறீங்க, நல்லா இருக்கிறீங்க, ரொம்ப ஜோராக இருக்கிறீங்க. எப்படி சொன்னான்? அப்புறமேல் சொன்னார், சிரிச்சிட்டு சொன்னார், ஆமாங்க நீங்கள் சொன்ன மாரியே நான் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து, நான் எனக்கு எங்கள் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என்னையும் எங்கள் வீட்டுக்காரையும் தனியாக விட்டார். வெறும் 10 ரூபா. 1980 அவர் என்ன வேலை செஞ்சார், அவர் என்னன்னு சொல்ல, ஜாதியெல்லாம் நம்ம யாரும் சொல்கிறதில்ல, ஜாதி மேதம் சொல்கிறதில்ல. அவர் தச்சர், ஆசாரியார். வீட்டுக்கு ஜன்னலுக்கெல்லாம் ஜன்னல் செய்கிறாங்கல்ல, அந்த வேலைக்கு 1980 அவர் கல்யாணம் பண்ண உடனே கணவனையும் மனைவியும் 2 பேரையும் கூப்பிட்டு போய் வேற எதுக்கு அப்பா சொல்லிட்டாரான். ஓலைக்கட்டை போட்டு மேய்வாங்கள்ல, ஓலைக்கட்டை. அந்த ஓலைக்கட்டையில் ஒரு 10க்கு 10 ஒரு ரூமு, ஓலைக்கட்டை பழைய ரூம் மண்ணுச்சோதில் வச்சு பழைய ஓலைக்கட்டை வீட்டில் தான் எங்கள் அப்பா என்னை விட்டார். நான் போய் தான் வேலைக்கு போயிட்டு 10 ரூபா. 1980 கூலி வேலைக்கு போனால் 10 ரூபாயாம். அவர் சொன்னது நான் சொல்லலை. நீங்கள் ஒரு 80 வேலை செஞ்சீங்களே, ஆசிரியராக இருக்கட்டும், கொத்துக்காரராக இருக்கட்டும், எந்த வேலை செய்ய கேட்டு பாருங்க, 10 ரூபா தான் கூலியாம். அவர் சொன்னது நான் சொல்கிறேன். எனக்கு 10 ரூபா அதை சம்பாதிச்சுட்டு என் பிள்ளைங்களை காப்பாற்றிக்கிட்டு, குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு வளர்த்து வந்தேங்க. நீங்கள் சொல்கிற மாரி என் பையன் பிறந்து வெட்டி அதை கான்ட்ராக்ட் எடுத்தேன். இப்போ ஒருத்தர் கூலி வேலைக்கு போனாங்க சேனல் செய்கிறதுக்கு, அதை போய் பழகிட்டு கான்ட்ராக்ட் எடுத்தேன். மரம் வாங்கி வச்சேன், வித்தேன், சேல் பண்ணேன், என் பையனை படிக்க வச்சேன். என் பையனை நாம் பார்த்தா இப்படி கஷ்டப்படுறோம், நம்ம தொழிலுக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி அந்த பையனை விவசாயத்துறைக்கு அக்ரிகல்ச்சரில் விவசாயத்துறைக்கு படிக்க வச்சாராம். அந்த டிராக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிராக்டரியை தயார் பண்ணி கொண்டாந்து கம்பெனி கொடுத்து அந்த வேலைக்கு படிக்க வச்சாராம் திருச்சியில். அதை படித்த உடனே அந்த பையன் அந்த கம்பெனியில் கேம்பஸ்லேயே எடுத்துக்கிட்டாங்களாம், வேலைக்கு போயிட்டானா. போன உடனே அந்த பையனுக்கு எடுத்த உடனே 1 லட்சம் சம்பளமா. அடுத்து டீலர் ஆகிட்டான். அடுத்து டீலர் ஆகி தமிழ்நாடு மட்டும் இல்லை, 4 மாகாணத்துக்கு அவன் தான் டீலர். அந்த டிராக்டர் கம்பெனிக்கு டீலர் தான், நிறையா கம்பெனி டீலர் தான். அதில் பல ஆயிரம் கோடி பணமான பணம் கொட்டி தோட்டம் 10 ஏக்கரா விவசாய நிலம் வாங்கியிருக்கிறாங்க. 10-20 இடத்துல கட்டடங்கள் கட்டி அப்பார்ட்மெண்ட் மாரி கட்டி வாடகை கொடுத்துருக்குறாங்க. அவங்க டீலர் 2-3-4 மாகாணத்துக்கு டீலர் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இன்னைக்கு மகாராஷ்டிராவில் ஒரு மாவட்டத்தில் டீலர் எடுத்துருக்கிறாராம். அவங்க அப்போ ஜாதகம் பார்க்கும்போது சொல்கிறார், மகாராஷ்டிராவில் ஒரு இடத்துல டீலர் எடுத்துருக்குறோம், இதெல்லாம் சமாளிக்க முடியாது, நீங்கள் எங்கேனாலும் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னான். அப்போ இந்த அளவுக்கு ஜாதகத்தில் ஏழ்மையான குடிசையில் பிறந்தாலும் அவன் வளர வளர கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு எந்த கிரகம் பலம் புரியுது, எந்த கிரகம் சப்போர்ட் பண்ணுது, இதை தான் பார்க்கணும். அப்போ இந்த ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ணுவோம்.
எப்படி இப்படி ஆனான்னு பாருங்க. லக்னத்தை எப்பவுமே பாருங்க, லக்னத்தில் 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகத்தை நல்லா பிடிச்சிங்க. என் ஜாதகமாக இருக்கட்டும், உங்கள் ஜாதகமாக இருக்கட்டும், லக்னத்துக்கு 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் தான் தொழில். அதை வச்சு தான் படிப்பான். இந்த தனுசு லக்னத்துக்கு 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் யார்? புதன். அந்த புதன் யாருடைய நட்சத்திரத்தில் எங்கே இருக்கிறார்? அந்த புதன் போய் லக்னத்துக்கு 3ல் கும்பத்தில் உட்காந்துக்கிறார். அவர் அமிஸ்தத்தில் யாருடைய நட்சத்திரத்தில் உட்காந்துக்கிறார்னா பூரட்டாதி 1ஆம் பாவத்தில் உட்காந்துக்கிறார். அப்போ அவர் லக்னாதிபதி காலில் உட்காந்துக்கிறார். 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் லக்னாதிபதி காலில் உட்காந்துக்கிறார். அந்த லக்னாதிபதி எங்கே இருக்கிறார்னா 4ஆம் பாவத்தில் ஆட்சி வீட்டில் இருக்கிறார். அப்போ அந்த குரு யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார்னா சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். அந்த சனி பகவான் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார்னா அந்த சனி போய் உங்களுக்கு அந்த புதனுடைய நட்சத்திரத்திலே உட்காந்துக்கிறார். அப்போ அந்த புதன் போய் குருவோட நட்சத்திரம். அப்போ குரு ஆட்சி. எப்பவுமே 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம், 10ஆம் பாவத்தில் உள்ள கிரகம், 10ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றால் அவனுக்கு தொழில் சிறப்பாக இருக்கும். ஹை லெவலில் வந்துடுவான். அப்போ எனக்கு இப்போ இவர் பேசினார் இல்லையா, நம்ம நசீனு இருக்காரு, நீங்கள் அவர் நம்ம பூபதிராஜ் எல்லாம் இந்த மேடையில் பழக்கம்னு சொல்லிடுங்க. அவங்களாம் ஒரு 25-30 ஆண்டுகளாகவே எங்களோட பழக்கம். நாங்கள் கடக ராமசாமி மீட்டிங்கில் சுபகிரகங்கள் 1-4-7 10 இருந்தால் கேந்திராதிபதி தோஷம்னு சொல்லி படித்தோம். என்கிட்ட 100 ரூபாய் இவர் நசீனுக்கார் கூட சொல்லியிருப்பார். இவரோட ஒருத்தர் வருவார், நசீனூர் தங்குவேல்னு செவப்பு துண்டை போட்டுக்கிட்டு கோள்களின் கோலாட்டுன்னு ஆட்டம் ஆடுவார், பாட்டு போடுவார். விளக்கேட சொல்ல மாட்டார். கோயம்புத்தூரில் மகரிஷியினுடைய மடியில் விளையாடுன்னு அவர் சிசியும்பார். அவர்கிட்ட கேட்டால் இவர மாரி கேட்டால் கேந்திராதிபதி தோஷம் பார். இப்போ இந்த கிரகம் தனுசு லக்னத்துக்கு சுப கிரகம், நாளில் சொந்த வீட்டில் இருக்குது. கேந்திராதிபதி தோஷமா? இல்லை. இதுதான் பொதுவாக ஏட்டில் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் அப்படி இல்லை. இப்போ இந்த ஜாதகனுக்கு தனுசு லக்னத்துக்கு 4ல் தான் குரு இருக்கிறார். கேந்திராதிபதி தோஷமா? அப்படி கேந்திராதிபதி தோஷமா இருந்தால் குடிசையில் பிறந்து மண்ணு செவரில் வச்ச குடிசையில் பிறந்த பையன் இன்னைக்கு பலாயிரம் கோடிக்கு எவ்வளோ கோடி சொன்னார் முடியும். அந்த குருவோடைய நட்சத்திரத்தில் இருக்கிற 10ஆம் தேதி தான் அவருக்கு கொடுத்தாரு பணம் தான். கேந்திராதிபதி தோஷம் இல்லை, எந்த ஒரு தோஷமும் இல்லை. அது வேணும் சொல்லிட்டு இருக்கலாம். ஜோதிடத்தில் இப்போ நம்ம நசீனூர்கார் பேசினார் இல்லைங்களா, 1000 விதி சொல்கிறார். எந்த விதி வச்சு சோதிச்சு எப்படிங்க? 1000 விதி இருக்குது. அதெல்லாம் வச்சு எழுதிக்கலாம், நோட்டில் எழுதிக்கலாம், மேடையில் பேசிக்கலாம். ஆனால் பலன் சொல்கிறதுக்கு நீங்கள் எடுக்க முடியாது. எந்த விதியும் சொல்லி முடியும். அஷ்டவர்க்கு பேரில் சொன்னார் இல்லைங்களா, நான் அத்தனை அஷ்டவர் பேருக்கும் போடுவேன். இப்போ ஒரு டேட்டா பர்த் சொன்னீங்கன்னா சூரியனுக்கு அஷ்டவர்களுக்கு 48 பேரெல்லாம் போடுவேன், சந்திரனுக்கு போடுவேன், எல்லா பேர்லையும் போடுவேன். அதில் சொல்லுது ராகு அதுக்கு பரல் இல்லை, லக்கணத்துக்கு பரல் இருக்குது. அப்போ லக்கணத்துக்கு பரல் கொடுக்குது. அது என்னென்னு பண்ணி எடுப்பீங்க? அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் ஏட்டு சொரக்கா கூட்டுக்கோம்னா சோசி சொல்கிறதுக்கு ஆகாது. அதே போல் கௌரி பஞ்சாங்கம் ஒரு பஞ்சாங்கம் இருக்குது. அதை சோசியத்தில் உள்ள நினச்சி சொல்ல முடியுங்களா? சொல்லுங்கள் சார், சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. இதெல்லாம் சொன்னால் உண்மையை சொன்னால் கசக்கம். விவசாயம் செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் கௌரி பஞ்சாங்கத்தை வச்சு நீங்கள் விதை விதைக்கிறதுக்கு, ஏர் ஓட்டுறதுக்கு, அறுவடை செய்கிறதுக்கு சொல்லணும். நீங்கள் சோசியத்துக்கு வேணால் உள்ளே வரக்கூடாது. அதே போல் பஞ்சபட்சி இருக்குது. நான் பிறந்த ஆயில நட்சத்திரத்தில்னா எனக்கு ஒரு பஞ்சபட்சி இருக்கும். அதை சோசியத்தில் வேணால் விட்டுறது. அதுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க. எடுங்க. பஞ்சபட்சி வச்சு சோசியம் சொல்லக்கூடாது. பஞ்சபட்சி வச்சு மண்டர்கள் வாழ்ந்தாங்கல்ல, போரிடும் போது உன்னுடைய பட்சி எந்த நிலையில் இருக்குது, அரசா ஊனா, அதில் தான் போரிடும் சொல்லலாம். சோசியத்தில் வேணால் விடுறதா? கோடீஸ்வரன் ஜாதகம்லாம் இருக்குது. ஒரு திதியில் பிறந்தானா 2 வீடு சூனியம் அடையும் இல்லை. இப்போ கோடீஸ்வரன் ஜாதகத்தில் ஒரு திதியில் பிறந்திருப்பான், அந்த வீட்டில் இருக்கிற கோடீஸ்வரன் ஆகுது. சார் எல்லா சலடையில் சலிச்சு தடியெடுத்து தான் யோசிச்சு சொல்லணும். திதியோ கரணத்து அது எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டுங்க. திதி எதுக்கு பார்க்கணும், கரணத்தை எதுக்கு பார்க்கணும், யோகத்தை எதுக்கு பார்க்கணும், நேந்திரன் எதுன்னு பார்க்கணும், ஜீவனை எதுக்கு பார்க்கணும், பஞ்சபட்சம் எதுக்கு பார்க்கணும்.
கௌரி பஞ்சாங்கம் எதுக்கு பார்க்கணும், ஒரு விதி இருக்குது. நீங்கள் எல்லாமே கூட ஜோசியத்தில் விடுறதா? நான் ஒன்று கேட்குறேங்க, நான் வந்து சவால் விட்டு கேட்கல. ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் திருமணம் ஆகுது, பஞ்சாங்கத்தில் நல்ல நாள் கட்டிட்டான், அந்த தேதியில் கல்யாணம் பண்ணி போடலாமா? பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பேர் என்ன பேருங்க சொல்லுங்கள்? கருணாகரன். நீங்கள் என்ன நட்சத்திரங்க? அவிட்ட நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு இந்த வர கார்த்திகை மாதத்தில் உங்கள் பேரில் உங்கள் நட்சத்திரம் கொண்டவருக்கு ஒருத்தருக்கு 5 நாள் முகூர்த்தம் கிட்டான், கல்யாணம் பண்ணி போடலாமா? சரி, எப்படி அந்த அந்த கல்யாண தேதியை, அந்த தேதி கல்யாணம் பண்ணுறத பொண்ணோட நட்சத்திரத்தை வச்சு குறிக்கிறதா, பையனோட நட்சத்திரத்தை வச்சு குறிக்கிறதா? சொல்லுங்கள் கருணாகரன் சார், சொல்லுங்கள் சார். பொண்ணோட வச்சு குறிக்கலாம் அக்கா சொல்லிவிட்டாங்க, சொல்லிவிடலாமா? இப்படி தான் திருமணத்துக்கு கல்யாணம் யாருக்கு தெரியுமா பண்ணுறாங்க? மாப்பிள்ளைக்கு தான் பண்ணுறாங்க. மாப்பிள்ளை ஜாதகத்தை வச்சு தான் சொல்லணும். மாப்பிள்ளையோட நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அன்று நட்சத்திரத்திலிருந்து 3, 5, 7வது நட்சத்திரம் வராது பண்ணணும், அன்னைக்கு பண்ணணும். என்னைக்கு பொண்ணுக்கு எடுக்கணும், பொண்ணு நட்சத்திரம் வச்சு பார்க்கணும்னா வளைகாப்பு போடுறாங்கல்ல, வளைகாப்பு போடுற அன்னைக்கு தான் பொண்ணோட நட்சத்திரத்துக்கு அன்றைய நட்சத்திரம் 3, 5, 7 இல்லாமல் இருக்கணும். நேந்திர ஜீவன் இருக்கணும். எதுக்கு நேந்திர ஜீவனை கொடுக்குறாங்க? நேந்திரம் என்பது உயிர், ஜீவன் என்பது உயிர், நேந்திரம் என்பது கண்ணு. ஒரு குழந்தைக்கு ஒரு பொண்ணுக்கு வளைகாப்பு போட்டா நேந்திர ஜீவன் இருக்கணும். மாப்பிள்ளைக்கு பார்க்கக்கூடாது, வளைகாப்பன்னைக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளைக்கு பார்க்கணும், கல்யாணத்துக்கு மாப்பிள்ளைக்கு பார்க்கணும், முதல்வருக்கு மாப்பிள்ளைக்கு பார்க்கணும், வளைகாப்புக்கு தான் பொண்ணுக்கு பார்க்கணும். பார்க்க கூடாது, கல்யாணத்துக்கு பார்க்காத, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பார்க்காத, மாப்பிள்ளைக்கு மட்டும் பாரு. நான் தான் சொல்றேன்னு, இதுதான் மிகப்பெரிய தப்பு பண்றீங்க. உங்க நட்சத்திரத்துக்கும் அன்றைய நட்சத்திரத்துக்கும் 8வது நட்சத்திரம் கெட்டியான முகூர்த்தம். சந்திராஷ்டம் சந்திராஷ்டம் நாடு குழப்ப கூடாது. உங்க நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரமா பிடிச்சிங்க, அதுதான் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும், நல்லதை கொடுக்கும். சந்திராஷ்டமா அன்னைக்குதான் நல்லது. இது போல 1000 விதிகள் இருக்குது, சலிக்காம எடுக்காம சொல்லக்கூடாது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் எடுத்தாதான் ஜோசியம் சொல்லணும். அப்ப இந்த பையனோட ஜாதகத்தில் பாருங்க, குடிசையில பிறந்தான், இன்றைய நிலைக்கு கோடீஸ்வரன் ஆக்குறான், ஆடிக்காரில் போறான், பெரிய பங்களாவில் குடியிருக்கிறான், அவன் சாப்பிட்றது 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றான். பெரிய பெரிய அவன் பிறந்தது சேலம் மாவட்டத்தில் ஆத்தூரில், இன்னைக்கு பெங்களூரு, மகாராஷ்டிரா, பம்பாய், கல்கட்டா இந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துல 5 ஸ்டார் உட்காந்து அவன் சாப்பிட்றான், பிளேட்ல போறான், பல வீடுகள் கட்டிட்டான், பல அப்பார்ட்மெண்ட் கட்டிக்கிறான், வருமானம் இருக்குது. அப்ப இதுக்கெல்லாம் அவனுடைய கிரகம் தானே காரணம். ஒரு ஜாதகத்துல 10ஆம் பாவம் பாருங்க, 10ஆம் பாவம் பலமித்து இருக்குதா? நீங்க கேந்திராதிபதி தோஷம்னு சொல்லிக்கிட்டு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. திருமணத்துக்கு கல்யாணத்தன்னைக்கு பையனுக்கும் பார்க்கணும், பொண்ணுக்கும் பார்க்கணும், 3, 5, 7 2 தேதி யாருக்கு ஒருத்தருக்கு தாலி கட்டது நாங்க ஆம்பளைக்கு தான், எங்களுக்கு தான் நீங்க பார்க்கணும், உங்களுக்கு பார்க்க கூடாது. எங்க பின்னாடி நீங்க வந்துடலாம், எங்க யோகத்துல வந்துடலாம், அதான் உண்மை. ஆண்கள் பெண்கள் சமந்தான், நான் சகோதரி தப்பாலாம் சொல்ல. தாலி கட்டுறதுக்கு எங்க மாப்பிள்ளைக்கு தான் பார்த்துக்கணும். வளைகாப்பு உங்களை சார்ந்தது, பொண்ணுக்கு தான் வளைகாப்பு. அன்னைக்கு நேந்திர ஜீவன் இருக்கணும். உங்க நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரத்துல பண்ணுங்க, அற்புதமான குழந்தை பிறக்கும். அப்ப இந்த மாதிரி 10ஆம் பாவம் ஒரு ஜாதகனுக்கு தொழில பாருங்க. ஒரு மனிதன் சம்பாதிச்சா மட்டும்தான் நாட்டில் மதிப்பு, மரியாதை, பேரு, புகழ். சம்பாதனை காசு இல்லைன்னா, துட்டு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. விருச்சிக லக்கணத்துக்கும் 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகங்கள பரமகுரு மீனாட்சி அவர்களுக்கு நான் இப்பதான் சொன்னேன். நீங்க வந்து அப்போ மேடையில் அங்க உள்ள வந்திருப்பீங்க. 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகமும் உச்சாதிபதி காலில் இருக்கணும். கேந்திர திரியோணத்தில் ஆட்சி வீட்டில் கிரகம் இருக்கலாம். 10ஆம் பாவத்தில் உள்ள கிரகமும் வேலை செய்யும்னு சொன்னேன். 10ஆம் அதிபதியில கிரகம் இவரும் சொன்னேன். 3 கிரகத்தை எடுத்துக்கணுங்க. 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம், 10ஆம் பாவத்தில் இருக்கிற கிரகம், 10ஆம் அதிபதி. இந்த 3 கிரகமும் அவர் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம்
மூலத்திரிகோணத்தில் இருந்துட்டா அவனுக்கு தொழில் பஞ்சமில்லை. மண்ணு சேவர் வச்சு ஓலை குடிசையில பிறந்திருந்தாலும் அவன் கோடீஸ்வரன் ஆவான். இது உண்மை. எல்லாரும் மானிட பிறவியா பிறந்தாலும் ஆணோ பொண்ணோ பிறந்தாலும் 10ஆம் பாவம் பலம் பெற்றால் அவன் வசதி வாய்ப்பாக நீண்ட காலம் வாழ்வார்கள். அதுதான் பலன், அதுதான் தொழில். சார் பெரிய சொன்னாங்க 10ல் ஒரு பாவியாச்சு இருக்க வேண்டும். நான் தான் சொன்னேன் 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் முதல் கிரகம் 100% வேலை செய்யும். 10ஆம் அதிபதி 80% வேலை செய்யும். 10ல் உள்ள கிரகமும் வேலை செய்யும் சார். அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி. பாருங்க, லக்கணத்துக்கு எந்த லக்கணத்துக்கும் 8ஆம் அதிபதி 10ல் இருந்தால் இதுக்கு ஒரு அமைப்பு பலன் உண்டுங்க. 10 அப்படி 8ஆம் அதிபதி 10க்கு போச்சு, அது கெட்டு போச்சு எடுக்கக்கூடாது. இப்ப 10ஆம் பாவத்தில் 8 குடையன், எந்த லக்கணத்துக்கு 8 குடையன் வந்து 10ல் உட்கார்ந்து அவர் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றிருந்தால் அவனும் கோடீஸ்வரன் ஆவான். எந்த மாதிரி ரூட்ல ஆவான் தெரியுங்களா? எல்ஐசி, பிராடம் பண்டு, வாரிசுலா சொத்து, விபத்துல சிக்கனா அவன் ஜாதிகனும் அவனை ஒருத்தன் விபத்துல சிக்குவான், அதில் 50 லட்சம் ஓட்டி கொடுத்துட்டு போயிடுவான். கம்சன் தொழில், இந்த மாதிரியான தொழில் செய்வான். 10-8 சம்மந்தப்பட்ட இது மாதிரி தான் அமைப்பு. 8ஆம் பாவத்தில் 100%க்கு 80% நெகட்டிவா இருக்கும். 20% நன்மை கொடுத்துக்கிறான். என்னென்ன கொடுத்துக்கிறான்? எல்ஐசி, பிராடமண்டு, வாரிசுலா சொத்து, புதையில, விபத்துல சிக்கக்கூடியது, அதில் வரக்கூடிய பணம், இந்த மாதிரி அதுதான் கொடுத்துருக்கான். 8 கூட 10ல் போனா அந்த விதமான தொழில் செய்வான். அவர் நின்ற கேந்திர ஆட்சி வச்ச மாட்டான். இந்த தொழில போய் அவன் கோடிக்கணக்கான ரூபாய் பணம் சம்பாதிப்பான். 8 கூட 10க்கு போயிடுச்சு, கெட்டு போச்சுன்னு எடுக்கக்கூடாது. அவர் நின்ற நட்சத்திரமா, அவர் எங்க இருக்கிறார்? கேந்திர திரிவான் இருக்கிறார். அதை தான் பார்க்கணும். சரி, 8 கூட லக்கணத்துக்கு வந்துச்சு. 1-8 விபத்துங்களாம், இப்படிதான் சொல்லுவான். 1-8 சம்பந்தப்பட்ட விபத்துமா, அது வந்து உட்காந்து லக்கணத்துல உட்காந்து அவர் நின்ற கேந்திர திரிவானத்தில் ஆட்சி வச்சம் பெற்றா, நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த மாதிரியான ரூட்லயே போவான். உயில் சாசன சொத்து எழுதி வச்சுட்டு போயிடுவான். உயில் சாசன சொத்து எல்லாம் 8ல் தான் இருக்குது. இப்ப லக்கணத்திற்கு 8ஆம் அதிபதி லக்கணத்துல உட்காந்து அவர் நின்ற நட்சத்திராதிபதி 2ஆம் பாவத்துல ஆட்சியோ உச்சமோ நட்போ பெற்று விட்டா உயில் சாசன சொத்து கோடிக்கணக்கான சொத்து எழுதி வச்சிருவாங்க. நான் தஞ்சாவூருக்கு ஒருத்தர் ஜாதகம் எனக்கு அனுப்பினார், நான் பார்த்தேன். நான் சொன்னேன், உங்களுக்கு பால் எடுக்கிறேன் பால்காரம்பாங்க, மளிகை கடை வச்சுன்னா மளிகை கடைம்பாங்க, கான்ட்ராக்ட் எடுத்தா கான்ட்ராக்ட் ஆரம்பிப்பாங்க, இந்த மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த வேலையும் சொல்ல மாட்டாங்க. கோடீஸ்வரன் எப்படி தம்பி இப்படி சொல்றேன்னு? ஆமாங்க, அவருக்கு வந்து கும்பலக்கணத்துக்கு 8ஆம் அதிபதி நான் சொன்ன மாதிரி அமைப்பு இருந்துச்சு அப்படின்னு அவர் சொன்னாரு. எனக்கு 2000 கோடி ரூபாய்க்கு 13 வயசா இருக்கும் போது எனக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க சொத்துனார். அவர் சொல்றாரு, தஞ்சாவூர் மாவட்டம் திமுக ஆட்சி வரட்டும், அண்ணா திமுக ஆட்சி வரட்டும், மந்திரி ஆகிறது நான் தான், எம்எல்ஏ ஆகிறது நான் தான். அந்த மாதிரி மிகப்பெரிய கோடீஸ்வரர்லாம் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துக்கிறார். அவங்க நம்பர்லாம் சொல்லுவேன், இந்த மாவட்டத்தை நிர்ணயிக்கிறது நான் தான். ஆனா எல்லாத்தையும் நிர்ணயிக்கலாம், நீங்க வந்து எம்எல்ஏ மந்திரி ஆம்பிடுதுன்னு அவர் விட்ட, எனக்கு அது வேண்டாம் விட்டார். அந்த மாதிரிங்க 8 குடையவன் வெட்டி கட் பண்ணக்கூடிய பாவங்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. அவர் வந்து அதெல்லாம் லாபத்தை கொடுக்கும். ஒரு ஜாதகத்துல 8ஆம் அதிபதி 6ல் இருந்து அவர் இன்ட்ரெஸ்ட் 12 போச்சுன்னா அவங்க வந்து டாக்டர் இருப்பாங்க, அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க, ஆபரேஷன் தான் எடுப்பாங்க. இந்த மாதிரி தான் உள்ள கிரகத்தை நம்ம எடுத்து ஆய்வு பண்ணோம். இப்ப எல்லாம் நிறைய என்கிட்ட 100கணக்கான ஜாதகம் ஏழையா வீட்டுல மண்ணு செவரு தாங்க. இன்னைக்கு தான் காங்கிரீட்டு மண்ணு செவரு வைப்பாங்க, ஒரு பக்கம் கல்லு, உள்ள மண்ணை பூசி விடுவாங்க. ஓலை குடிசை, பனைமரத்திலிருந்து வெட்டி ஓலை குடிசையில இப்படி பிறந்தீங்க. மண்ணு குடிசையில ஓலை குடிசையில பிறந்தவன் இன்னைக்கு கோடிக்கணக்கான பணத்துக்கு அதிபதி, மில் அதிபராக பெரிய கோடீஸ்வரன் ஆகிறான். டீலிங் எத்தனையோ பேர் கம்பெனியா வச்சிருக்கிறான். அதுக்கெல்லாம் காரணம் யார்? கிரகம் தான். ஐயா இயற்கை ஏந்திய இந்திரா சவுந்தரராஜன் சொன்னேன், கிரகம் தாங்க. ஒரு மனிதரை கோடீஸ்வரன் ஆகிறது கிரகம் தான், பிச்சைகன் ஆகிறது கிரகம் தான், பல வீடு கட்டி வாடகை கொடுறது கிரகம் தான். ஏன் உங்களை ஆயுள் நிர்ணயிக்குது கிரகம் தானே. இந்திரா சவுந்தரராஜன் சொன்னேன். அவரு என்ன பார்த்தா புன்பு சிரிப்பு சிரிச்சுட்டு அவரு தீர்ப்பு ஆன்மீகம் சொல்லிட்டாரு. கிரகத்தை மீறி எந்த கிரகத்தை மீறி எது வேலை செய்யாது. ஒரு ஜாதகனுக்கு
இந்த பிறந்த குழந்தை குறிக்கிறோம் இல்லையா குறிப்பு, அன்னைக்கே சொல்லலாம் இந்த ஜாதகன் 100 வருஷம் வாழ்வான், 100 வருஷம் ஆயுளோட இருப்பான்னு சொல்லலாம். எப்படி உதாரணம் வேணும் இல்லையா, சும்மா சொல்லிட்டு போக கூடாது இல்லையா. நீங்க முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞருடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க. நான் சொல்ல விதி இருக்கா, 8ஆம் அதிபதி கேந்திர திரிகோணத்தில் உச்சம் பெற்று அவர் நின்ற நட்சத்திராதிபதி ஆட்சி உச்சத்தில் இருந்தால் 100 வருஷம். எங்க சுகநாடி சொல்லுது. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவருடைய ஜாதகம் கடக லக்கணம். கடக லக்கணத்துக்கு 8ஆம் அதிபதி யார்? சனி பகவானா? 4ல உச்சமா? விசாகம் இல்ல சித்திரை, விசாகம், சுவாதி இந்த நட்சத்திரம் தான் இருக்குமா? அந்த 3 அதிபதி மேல அவர் கெடல. அப்ப 90க்கு மேல இருந்தார், 94 வயசுல தான் இருந்தார். அது போல 95 வருஷம், 93 வருஷம், 100 ஜாதகம் ஓலைச்சுவடியில் இருக்கிற ஜாதகம் கொடுக்குறார். தம்பி என் ஜாதகத்தை பாருன்னு என்கிட்ட கொடுத்தாரு ஒருத்தர். அவருக்கெல்லாம் நீண்ட ஆயுள். 8ஆம் அதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்று அவர் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் பெற்றா 100 வருஷம் இருப்பாங்க. ஆயுளை நிர்ணயிக்கலாம். இது ஆயுள் தான் நிர்ணயிக்கிறது, கிரகம் தான் நிர்ணயிக்கிறது. ஏழை குடிசையில் பிறந்திருந்தாலும் அவன் பணக்காரனா கோடீஸ்வரனா, 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் ஒரு உச்சாதிபதி காலில் இருந்தால் தொழில் செஞ்சு பணக்காரன் ஆகிடலாம். அவன் ஏழையாக பிறந்தாலும் கோடீஸ்வரன் ஆக்கிறான். இன்னைக்கு பெரும்பாலும் கோடீஸ்வரன் ஆக்கலாம் ஏழையாக இருந்தவன் தான். ஏன் முதலமைச்சராக இருந்தா கூட அவனும் ஏழையாக பிறந்தவங்க தான் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறாங்க. அப்போ எல்லாம் கிரகம் தான் காரணம். நீ செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு தக்கவாறு கடவுள் படைக்கவங்கள அமைப்பு படைச்சி கிரகத்தை கொடுத்தான். கிரகம் தான் எல்லாத்தையும் இயக்கம். ஏங்க 15 வயசில் இறந்து போயிடறான், 25 வயசில் இறந்து போயிடறான், 30 வயசில் இறந்து போயிடறான். அப்போ ஒரு ஜாதகனுக்கு இந்தமாரி சொல்லலாம். அப்போ அவன் வாழ்வதற்கு உயர்வதற்கு எல்லாமே கிரகம்தான். ஒரு ஜாதகனை பார்த்தோம், நான் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. ஒரு ஜாதகத்தை பார்த்தேன், ஒரு ஜாதகத்துக்கு இந்த வியாதி வரும், இந்த நோய் வரும், இந்த நோய் வந்து இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லணும். இப்போ நாங்கள் எல்லா நோய்க்கும் ஒரு கிரகத்தை வச்சுருக்கிறோம் எங்கள் சுகநாடியில். நான் கும்ப லக்கணம் ஒரு ஜாதகம் பார்த்து சொன்னேன். கும்ப லக்கணம் லக்கணத்துக்கு 6ல் கடகத்தில் குரு, சனியோட நட்சத்திரம் பூச நட்சத்திரம். அந்த அந்த அதிபதி குரு வந்து சனிக்காலில், அந்த சனி போய் நீசம். இப்போ எங்களுடைய ஜாதகத்தில் நாங்கள் கணக்கு எடுக்கிறது 1, 6 பகை நீசம் பெற்றுதான் நோய் வரும். இந்த யாதனை காக்கா வலுப்பான்னு கேட்டால் ஆமாண்ணா நேற்று சொன்னேங்க. 1, 6 தொடர்பு இருந்தால் நீசமா, 1, 6 தொடர்பு ஏற்பட்டு நீசம் பகை அஸ்தங்கம் இருந்தால் அந்த லக்னாதிபதி சனியாக இருந்தால் காக்கா வலுப்பு வரும். லக்னாதிபதி குருவாக இருந்தால் கல் இருள் மஞ்சக்காமால் வரும். இந்த உடம்பெல்லாம் ஆனக்கால் நோய் வருதுல்ல, இந்தமாரி வந்துடும். சுக்கரனாக இருந்தால் சக்கரை அதிகமாகி கணையம் கெட்டு போயிடும். சந்திரனாக இருந்தால் கிட்னி கெட்டு போயிடும். சூரியன் செவ்வாயாக இருந்தால் எலும்பு வியாதி வந்துடும். ராகு எதுனா குடலில் வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கிரகங்களுக்கெல்லாம் நிறைய வச்சுக்கிறோம். ஒரு ஜாதகத்தை பார்த்து என்ன வியாதி வரும்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா இவன் எவ்வளோ நாளைக்கு ஆயுளோடு இருப்பான்னு சொல்லலாம். கோடீஸ்வரனாக இருப்பானா, இல்லை பிறந்ததுலேருந்து அன்றாடி சம்பாரித்து ஓட்டாண்டியாக இருப்பானா அப்படின்னா ஒரு ஜாதகத்தை வச்சு முழுக்க எங்கள் சுகர்நாடியில் தெளிவாக சொல்லலாங்கிறது தான் என்னுடைய தீர்க்கமான முடிவு. நான் பேசுகிறதுக்கு நம்ம சகோதரிகள் நிறையா வந்துக்கிறாங்க, நம்ம ஜோதிட நண்பர்கள் வந்துக்கிறாங்க. எல்லாத்துக்கும் வழி விட்டு எல்லாரும் வேலை ஏற்றணும். எல்லாருமே ரத்தன டாடா சொன்னார், நானும் வளரணும், என் கம்பெனியில் இருக்கிற வேலைக்காரனும் வளரணும், என் நாடும் வளரணும், உலகம் வளரணுனார். அதுபோல் நான் பேசுறது மட்டும் பார்த்தார். நண்பர்கள் சகோதரர் எல்லாத்துக்கும் வழி விட்டு இவ்வளோ நேரம் பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் தலைவர் பூபதி ராஜா ஐயாவுக்கும், இதுவரைக்கும் அமைதியாக கேட்ட உங்களுக்கும், யூடியூப் வழியாக கேட்டுக்கொண்டு இருக்கோம் ஜோதிட நண்பர்கள் ஜோதிட ஆர்வலருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதொரு சிறப்பான கருத்துக்களை பதிவு செய்த சுகர்நாடி ஜோதிட வித்தகர் சேலம் விஜயனையா அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கப்படும்.